வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட்ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்கு பேசிட்டுருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த கோழிகள் அதே மாதிரி ஆடுகள் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ உயிரிழை எடுக்குதுன்றதை பற்றி ஒரு முழுக்காணொலியாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம சைடும் எவ்வளோ எடுக்க போகிறாங்கன்றத ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே ஆடுகளுக்காக கோஎஃபிஷியன்ட் சவுண்டில் வெளி மசால் இந்த பசுந்தீவனத்தை கட்டி விடுறதுனால ஆடுகளுக்கு புரதச்சத்து அதிகமான அளவில் வந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம அகத்தி கோஎஃபிஷியன்ட் சவுண்டல் வெளி மசால் விதைகள் விற்பனை செஞ்சிட்ருக்கோம். நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வியாபாரி தான் நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா மக்கள் வந்து நேரடியாக வந்து வாங்க மாட்டுறாங்க. இது ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். ஒரு மாத கோழி குஞ்சு எங்கள் ஏரியா பக்கம் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா, நான் இல்லை நிறைய பேர் விற்கிறது ரேட் எவ்வளோன்னு பார்த்துட்டேன்னா ரூ. 140 அந்த மாதிரி விற்றுட்ருக்காங்க. இதே இது நம்மள்ட்ட எடுத்தோம்னா ரூ. 120 எடுத்துக்கலாம் ஒரு பீஸு. அப்புறம் சேவல் இந்த மாதிரி இதெல்லாம் 1 கிலோ வந்து ரூ. 500 வரை எடுத்துகிட்ருக்காங்க. இதே இது மக்கள்கிட்ட விற்கும்போது, இது வந்து வியாபாரியாக தான் சொல்கிறேன், மக்கள்கிட்ட விற்கும்போது 600 இல்லாட்டி 650, ஒரு சில பேர் ரூ. 700 வரையும் விற்றுட்ருக்காங்க. ஏன்னா மக்கள் ஒரு சில பேர் வந்து சரியான அளவில் நம்ம ஃபார்மு தெரிகிறதில்ல. நிறையா கிராமத்தில் நிறையா நண்பர்கள் வளர்த்துட்ருக்காங்க, அது நேரடியாக தெரிகிறதில்ல. அதனால் இந்த பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் வேலி மசாலா அகத்தி கோஎஃபிஷியன்ட் சவுண்டில் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக. உங்களுக்கு தேவையான கண்டிப்பாக நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொதுவாகவே நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமான ஊர்களில் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா வியாபாரி தான் நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போதைக்கு நம்ம வந்து ஆடு வந்து ஒரு நல்ல இடத்த ரீச் பண்ணிட்டோம். குறிப்பாக நம்ம வந்து கடைகளையே நம்ம நேரடியாக போய் கொடுத்துட்டோம். ஆனால் இந்த கோழிகளை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம வந்து வியாபாரியை நாடி விற்பனை செய்கிறாப்புல இருக்குது. இன்னும் ஒரு சில மக்களுக்கு நம்ம ரீச் ஆகலை. கூடிய சீக்கிரத்தில் ரீச் ஆகணும். ஏன்னா நம்ம ரீச் ஆனால் தான் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளால் நம்ம கம்மியான விலைகளில் கொடுக்க முடியும். அப்படி ரீச் ஆகாட்டி மக்கள் வந்து அதிகமான விலையில் தான் கொடுத்து வாங்குறாப்புல இருக்கும். அதுவும் நம்மள்ட்ட வாங்க மாட்டாங்க, வியாபாரிகிட்ட தான் வாங்குவாங்க. இது ஒரு பெரிய இதுன்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் வாங்குறவங்களுக்கும் நல்லதில்லை. ஏன்னா விற்பனை செய்கிற எனக்கும் ஒரு லாபம் இல்லாமல் ஒரு இதாக தான் போயிட்டுருக்கும். அதுவும் கோழியில் சரியான டிமாண்டாக போயிட்டுருக்குது. இந்த சிறுவிடை கோழி வந்து எப்போயுமே மார்க்கெட் இருக்குது. அதனால் நீங்கள் கோழிகளை எதுவும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிறுவிடை கோழியில் வாங்கி வளங்க. ஏன்னா ஒரு சில கோழிகள் ஒரு சில டைமில் தான் மார்க்கெட்டாக இருக்கும். இந்த சொனாலி இதெல்லாம் ஒரு விளம்பரம் இருக்க வரையும் தான் மார்க்கெட்டு. இன்னும் ஒரு 2 மாதம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒட்டுக்கோழி இந்த மாதிரி அதிகமான அளவில் சொல்லிகிட்ருப்பாங்க. ஆனால் நம்ம இன நாட்டுக்கோழி சிறுவிடை அது என்றும் அழியாதது ஒன்றுன்னு சொல்லலாம். அதே மாதிரி எப்படின்னா அதை வந்து பொறுத்த வரைக்கும் அழிவுனே சொல்லவே முடியாது. மக்களிடையில் பயங்கரமான வரவேற்பு அதிகமான அளவில் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து ஒரு கோழிகள் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோழி குஞ்சுகளாக இருந்துச்சுன்னா 1 மந்த்துக்கு மேலே வாங்கிக்கோங்க. குறிப்பாக நம்ம 1 மந்த்தில் கூட வாங்கலாம். வாங்கும்போது 1, 2ன்னு வாங்கி வளர்க்காதீங்க. ஒரு 10 கோழி குஞ்சாச்சும் வாங்கி வளங்க. அப்படி இல்லாட்டி ஒரு 3 மாத கோழி குஞ்சில் ஒரு 6 அந்த மாதிரியாச்சும் வாங்கியாச்சும் வளங்க. ஏன்னா தனிமையாக இருக்கும்போது அதுக்கும் ரொம்பவும் போர் அடிக்கும். அதே மாதிரி ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இப்போ ஒரு கூட்டத்தோடு இருந்துச்சுன்னா அது நம்ம கூட்டமே இங்கே தான் இருக்குது, நம்ம குடும்பமே இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கும். அதுவும் இல்லாமல் அடுத்தடுத்து முட்டைகளிட கோழி குஞ்சுகள் பொரிக்க இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமான நடந்துகிட்ருக்கும். நம்ம ஆடுகள் எல்லாமே இப்படி தான் சாப்பிட்டு தூங்கிட்டுருப்பாங்க. பார்த்தா ரிலாக்ஸேஷன் பண்ணுறாப்புல இருக்கும். நம்ம சேனலை நல்லா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்றீங்களோ அந்தளவுக்கு மக்கள் இடையில் அதிகமான நல்ல வரவேற்பு இருக்கும். அடுத்து நம்ம கரண்ட் அப்டேஷன் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். நாளைக்கு வர வீடியோவில் கரண்ட் அப்டேஷன் வரும். அப்புறம் நம்ம ஒரு தெருநாய் வாங்கலாமா, இல்லை தெருநாய் எடுத்து வளர்க்கலாமா, இல்லை சிப்பி பாறை நாய் வாங்கி வளர்க்கலாமான்ற ஒரு டபுள் மைண்ட் செட்டில் இருக்கும். ஏன்னா பல விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்கள், நானும் எனக்கு பிடிச்சதை சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே ஒரு
நாய் நம்ம வளர்க்குறாப்புல தான் இருக்குது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வீடியோவை அதிகமான அளவில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.